பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். அவர் தீபம் பிரகாசித்திடுதே. அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போடே. என் தலையில் அவர் தீபம் பிரகாசித்திடுதே. அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போடே. கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமும். கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமும். அவர் வசனம் என்னை வழி நடத்திடுதே. அவர் வசனம் என்னை வழி நடத்திடுதே. என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுவே. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுவே. வெள்ளம் போல சத்துரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றி. வெள்ளம் போல சத்துரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றி. தலை நிமிர்ந்து நான் நடக்க செய்திடுவார். தலை நிமிர்ந்து நான் நடக்க செய்திடுவார். என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். என் தேவன் பெரியவராய் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள். என் தேவன் பெரியவராய் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள். நானோ தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமாய் பாடி அவரை உயர்த்திடுவே. ஆனந்தமாய் பாடி அவரை உயர்த்திடுவே. என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய்
இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். ஆதியாகமம் 21:8 நாம் பார்க்கும் பொழுது, பிள்ளை வளர்ந்தது, பால்குடி மறந்தது, ஆபிரகாம் விருந்து ஒன்றை வைத்தார் என்று பார்க்கிறோம். பல வருஷம் பிள்ளை இல்லாமல் வயதான தள்ளாடின நிலையில கம்பு ஊண்டி நடக்க போற அந்த வயதுல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் ஒரு மகனை, ஒரு புத்திரனை, ஏகசூதனை கொடுத்தார். சற்று நினைக்கல, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் அனாதைகள், நாங்கள் பிள்ளை இல்லாதவர்கள் என்ற நிலையில இருந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்த உடனே விருந்து வைக்காம இருக்க முடியல. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வோம். இந்த இரவு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஒரு விருந்து வைப்பான். எவ்வளவு ஆச்சரியம் இல்லை? இன்னைக்கு கர்த்தருக்கு நம்ம விருந்து வைக்கணும். விருந்து என்றால் என்ன? பிரசங்கி 10:19 வாசித்து பார்த்தால், விருந்து சந்தோஷத்துக்காக செய்யப்படும். திராட்சை ரசம் களிப்புண்டாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் வரும். விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படுகிறது. நம்ம சந்தோஷமா இருக்கிறத, கர்த்தர் செய்த நன்மைகளை, உபகாரங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக சொல்லுவதற்கு பேர் தான் விருந்து. இது சுவிசேஷ அறிவிக்கலாம், நல்ல பாட்டு பாடலாம், ஒரு ஜெபம் நடத்தலாம், இது ஒரு விருந்து தானே. இதைத்தான் ஆபிரகாம் செய்தான். பால்குடி மறந்த உடனே, நேரம் இல்லை, நான் வீடு கட்டியிருக்கிறேன், எனக்கு வேலை, ஒரே பரபரப்பா இருக்கிறேன், நான் அதை வாங்கியிருக்கிறேன், வயல் வாங்கியிருக்கிறேன், திருமணம் முடிச்சிருக்கேன், நேரம் இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்ல கர்த்தருக்கு விருந்து பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம தேவனுக்கு விருந்து படைக்கத்தான் தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். அவரை சந்தோஷப்படுத்தணும், அவரை மகிழ்ச்சி உள்ளாக்கத்தான் நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கெட்ட குமாரன் மனம் திரும்பி வரும்போது கொளுத்த கன்றை அடித்து விருந்து கொண்டாட தொடங்கினாங்கல்ல. கேத்தலிக் பைபிள்ல ரொம்ப அருமையா சொல்லுது, விருந்து கொண்டாட தொடங்கினாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடந்தா அதே ஒரு விருந்து. அதான் சொன்னாரு பைபிள்ல, யார் யாருக்கு விருந்து வச்சாங்கன்னா, சத்துரு பசியா இருந்தால் போஜனம் கொடுண்டார் ரோமர்ல. உன் சத்துரு பசியா இருந்தா விருந்து வை. எஸ்தர் ஆகமத்தில் நம்ம பார்க்கிறோம், எஸ்தர் மொர்தகாய் 2 பேரும் ராஜாவின் அரண்மனையில இருந்தவங்க. அங்க ஒருத்தர் இருக்கான ஒரு ஆமான், ஆகாதவன், ஆமானாலே அழிக்க பிறந்தவன். இன்னைக்கு கூட அப்படித்தானே நிறைய இடங்கள்ல கிறிஸ்தவத்துக்கு விரோதமா அழிவை ஏற்படுத்துகிற நிறைய ஆவிகள் எழும்பி இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்துல அந்த எஸ்தர் அவசரப்படாம ராஜாட்ட மெதுவா பேசி, நான் ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், அந்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரணும். அதே மாதிரி விருந்து வச்சா ஆமானும் வந்துட்டான். அவசரப்படலை. நம்மன்னா உடனே அவர் சாப்பிட்டு நல்ல களைப்பா இருக்கும்போதே காரியத்தை அப்படியே சொல்லி நினைப்போம். பதறல. விசுவாசி அவன் என்றும் பதற மாட்டான். நம்ம எடுத்தேன் கவுத்தேன் பதறணும், உடனே இப்ப நான் வந்துட்டாரு பார்த்துட்டேன் இல்லை, அடுத்து ஒரு விருந்து வைக்கிறான். அப்பதான் அந்த ராஜாட்ட சொல்றான், எங்க யூத குலத்தை அழிக்க ஒருவன் திட்டமிடுறான். ராஜா கேட்கிறான், அவன் யாரு? இந்த ஆமா இத்தனாம் தேதி குறிச்சிட்டான். அப்ப பாத்தீங்களா, உடனே ராஜா கோபம் வந்து அதே தூக்கு மரத்துல, மொர்தெகாய்க்காய் செய்யப்பட்ட தூக்கு மரத்துல ஆமானை கொன்று அழித்து அங்க சத்துருக்கு விருந்து வைத்தார் எஸ்தர். அதனாலதான் 23ஆம் சங்கீதம் 5 பார்க்கிறோம், எதிரிகள் முன்பாக விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிற, சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன். உங்களுக்கு யாரெல்லாம் சத்துருவா இருக்கிறா, வேலையில சத்துருவா, தொழில சத்துருவா,
குடும்பத்துல சத்ருவா இருக்கிறாங்களா, ஊழியத்துல சத்ருவா இருக்கிறாங்களா, விரோதியா இருக்கிறாங்களா, பகைக்கிறாங்களா, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, தலை குனிந்து விடாதபடி உங்க தலையை உயர்த்தி ஆசிர்வதிப்பார். வேதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, லேவி என்பவன் இயேசுவுக்கு விருந்து வைத்தானாம். லூக்கா 5:29 பார்க்கிறோம். ஊழியத்துக்கு என்ன அழைச்சிட்டாரு, இனி இந்த உலகத்துக்கு நான் எஜமானனுக்கு வேலை செய்யல, தேவனுக்கு வேலை செய்ய போறேன்னு விருந்து வச்சார். லாசரை உயிரோடு எழுப்பின போது லாசருக்கு மார்த்தாலும் மரியாளும் விருந்து வைத்தாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுக்கு விருந்து வைக்க ஆண்டவர் உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்ய போகிறார். அடைக்கப்பட்ட வழியை திறக்க போகிறார். தோல்வியை ஜெயமாய் மாற்ற போகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கைகூடி வரும்படி இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போது அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில இணைந்து உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை, கிருபை, வல்லமை, தேவ பிரசன்னம் இறங்கி மூடட்டும். இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தய ஆயத்தம் பண்ணி உடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தி அடைக்கப்பட்ட வழியை திறந்து தோல்விகளை ஜெயமாய் மாற்றி ஆசீர்வதியும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆம், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாளில் கட்டாயங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆம்.